பற்றின்றி பணி செய்யும் தோறும் இறைவனிடம் பக்தியும் அன்பும் உண்டாகிறது. இத்தகைய பணி செய்வதன் மூலம் இறை அனுபூதி வாய்க்கிறது. ஆனால் இறைவனிடம் பக்தியும் அன்பும் வளர்கின்ற அளவிற்கு உங்கள் கடமைகள் குறையும். மருமகள் கருவுற்றால் மாமியார் அவளுடைய வேலைகளை குறைக்கிறாள். மாதங்கள் செல்ல செல்ல வேலைகளை குறைத்துக் கொண்டே போகிறாள். 10வது மாதம் ஆகிவிட்டால் அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாள். குழந்தைக்கு ஏதாவது கெடுதல் விளைந்துவிடக்கூடாதே, பிள்ளை பெற்றின் போது தொல்லைகள் ஏற்படக்கூடாதே என்றுதான். நீங்கள் செய்யும் பணிகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகிறது. பற்றின்றி பணி செய்வதால் மனம் தூய்மையாகிறது. உங்களுக்கு இறைவனிடம் அன்பு பிறக்கிறது. அன்பு ஏற்பட்டால் அவரை காண முடியும். மனிதர்களால் உலகிற்கு உதவ முடியாது, அவரே உதவுகிறார். சந்திர சூரியர்களை படைத்தவர் யாரோ, தாய் தந்தையர் உள்ளத்தில் பாசத்தை வைத்தவர் யாரோ, மேலோரின் உள்ளத்தில் கருணையை வைத்தவர் யாரோ, சாதுக்கள் மற்றும் பக்தர்களின் மனதில் பக்தியை வைத்தவர் யாரோ அவரே செய்கிறார். ஆசைகளின்றி யார் வேலை செய்கிறானோ அவன் தனக்கே நன்மை செய்கிறான். உள்ளே பொன் உள்ளது, அது இன்னும் உங்களுக்கு தெரியவில்லை. மண்ணால் சிறிது மூடப்பட்டிருக்கிறது. ஒருமுறை தெரிந்துவிட்டால் எல்லா வேலைகளும் குறைந்துவிடும். மருமகளுக்கு குழந்தை பிறந்துவிட்டால் குழந்தையை பார்த்துக் கொள்வதும் அதை கொஞ்சுவதும் குலவுவதும் தான் அவளுடைய வேலை. வீட்டு வேலை எதையும் மாமியார் அவளுக்கு கொடுப்பதில்லை. எல்லோரும் சிரித்தனர். இன்னும் முன்னேறி செல்லுங்கள். ஒரு விறகு வெட்டி கொண்டு வர காட்டிற்கு சென்றான். பிரம்மச்சாரி ஒருவர் அவனிடம் முன்னேறி செல் என்று கூறினார். முன்னேறி சென்ற அவனுக்கு சந்தன மரம் கிடைத்தது. சில நாட்கள் கழிந்தன. முன்னேறி செல்லுமாறு தானே கூறினார். சந்தன மரத்துடன் நின்றுவிட சொல்லவில்லையே என்று நினைத்த விறகு வெட்டி மேலும் முன்னேறி சென்று பார்த்தான். வெள்ளி சுரங்கத்தை கண்டான். சில நாட்கள் கழிந்தது. மேலும் முன்னால் சென்று பார்த்தான். தங்க சுரங்கத்தை கண்டான். அதற்கு பிறகு வைரம், மாணிக்கம் எல்லாம் கிடைத்தன. அவன் பெரிய பணக்காரனாக ஆகிவிட்டான். பற்றின்றி வேலை செய்தால் இறைவனிடம் அன்பு ஏற்படும். படிப்படியாக அவரது அருளால் அவரது காட்சியையும் பெறலாம். இறைவனை காண முடியும், அவருடன் பேச முடியும். நான் இப்போது எப்படி உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேனோ அதுபோல் அவருடன் பேச முடியும். திகைப்புடன் அனைவரும் மௌனமாக இருந்தனர். எந்த பேச்சுமின்றி ஆடாமல் அசையாமல் அனைவரும் இந்த அமுத மொழிகளை கேட்டுக் கொண்டிருந்தனர். கலைமகளே குருதேவரின் நாவில் தோன்றி வித்யாசாகரை முன்வைத்து உலக மக்களின் நன்மைக்காக பேசிக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. இரவாகிவிட்டது. 9 மணி. குருதேவர் இன்னும் சிறிது நேரத்தில் விடை பெறுவதாக இருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே வித்யாசாகரிடம், நான் எதையும் சொல்லியிருக்க தேவையில்லை. நான் கூறியவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவைதான், ஆனால் உங்கள் நினைவில் இல்லை. எல்லோரும் சிரித்தனர். வருணதேவனின் கருவூலத்தில் எவ்வளவோ ரத்தினங்கள் உண்டு, ஆனால் வருணனுக்கு நினைவில் இல்லை. வித்யாசாகர் சிரித்துக் கொண்டே, நீங்கள் வேண்டுமானால் அப்படி கூறலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துக் கொண்டே கூறினார், ஆமாம், பல பணக்காரர்களுக்கு தங்கள் வேலைக்காரர்களின் பெயர் கூட தெரிவதில்லை. எல்லோரும் சிரித்தனர். வீட்டில் எங்கே என்ன விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கின்றன என்பதும் அவர்களுக்கு தெரியாது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோரும் மகிழ்ந்தனர். அனைவரும் மௌனமாக இருந்தனர். குருதேவர் மறுபடியும் வித்யாசாகரிடம் பேசத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துக் கொண்டே, ஒருமுறை தோட்டத்தை பார்ப்பதற்கு வாருங்களேன். ராசமணியின் தோட்டம் மிக அழகான இடம். நிச்சயமாக வருகிறேன். நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நான் வராமல் இருப்பேனா என்றார் வித்யாசாகர். அதற்கு பதிலாக ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், என்னை காணவா? சீச்சி, என்ன, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? எனக்கு புரிய வையுங்கள் என்றார் வித்யாசாகர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துக் கொண்டே, நாங்கள் சின்னஞ்சிறு படகுகள். எல்லோரும் சிரித்தனர்.
ஓடையிலும் ஆற்றிலும் செல்லலாம், பெரிய நதியிலும் செல்லலாம். ஆனால் நீங்களோ கப்பல், வந்து சேற்றில் மாட்டிக்கொண்டால்? எல்லோரும் சிரித்தனர். குருதேவரும் சிரித்தார். வித்யாசாகர் சிரித்த முகத்தோடு மௌனமாக இருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே, ஆனால் இப்போது கப்பல்களும் வர முடியும் என்றார். வித்யாசாகர் சிரித்துக் கொண்டே, ஆமாம் ஆமாம், இது மழைக்காலம் அல்லவா? எல்லோரும் சிரித்தனர். மா தனக்குள், ஆம், புதியதோர் அன்பு மழை, புதிய காதலின் போது மானம் அவமானம் எதுவும் இருக்காதுதானே என்று நினைத்துக் கொண்டார். குருதேவர் பக்தர்களுடன் புறப்படலானார். வித்யாசாகர் தம் சுற்றத்தாருடன் எழுந்து நின்றார். அவர்கள் அவரை வண்டியில் அனுப்பி வைப்பார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் இன்னும் எதற்காக நின்று கொண்டிருக்கிறார்? மூல மந்திரத்தை ஜபிக்கிறார். ஜபித்தவாறே பரவச நிலையை அடைந்து விட்டார். நிபந்தனையின்றி அருள் வழங்கும் கருணை கடல் அவர். புறப்படுவதற்கு முன் சான்றோரான வித்யாசாகரின் ஆன்மீக மேன்மைக்காக தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறார் போலும். ஒரு பக்தரின் கையை பிடித்துக்கொண்டு குருதேவர் படிக்கட்டு வழியாக இறங்க ஆரம்பித்தார். வித்யாசாகர் கையில் விளக்கேந்தி உறவினர் மற்றும் நண்பர்களுடன் வழிகாட்டிக் கொண்டு முன்னே சென்றார். தேய்பிறை 6ஆம் நாள். இன்னும் நிலவு உதிக்கவில்லை. இருள் சூழ்ந்திருந்த தோட்டத்தின் வழியாக விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் எல்லோரும் வாசலை நோக்கி நடந்து சென்றனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களுடன் வாசலை அடைந்தார். அங்கே ஒரு அழகான காட்சியைக் கண்டு அனைவரும் அப்படியே நின்றனர். 36, 37 வயது மதிக்கத்தக்க ஒருவர் அங்கு நின்று கொண்டிருந்தார். வங்க நாட்டு உடை தரித்திருந்தார். தாடி வைத்திருந்தார். சீக்கியரை போன்ற தலைப்பாகை, சட்டை முதலியவற்றை அணிந்திருந்தார். கால் உறையும் அணிந்திருந்தார். மேல் துண்டு எதுவும் இல்லை. குருதேவரை கண்டவுடன் அவரது திருவடிகளில் நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து வணங்கினார். அவர் எழுந்ததும் குருதேவர் அவரிடம், ஓ பலராம், நீங்களா இந்த இரவில் என்று கேட்டார். பலராம் சிரித்துக் கொண்டே, நான் வந்து நீண்ட நேரமாகிவிட்டது, இங்கேயே நின்று கொண்டிருந்தேன் என்றார். ஏன் உள்ளே வரவில்லை என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார். அதற்கு பலராம் கூறினார், எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள், நடுவிலே வந்து இடையூறு செய்வதா? இவ்வாறு கூறிவிட்டு பலராம் சிரித்தார். குருதேவர் பக்தர்களுடன் வண்டியில் ஏறிக்கொண்டார். வித்யாசாகர் மாவிடம் தாழ்ந்த குரலில், வாடகை கொடுக்கட்டுமா என்று கேட்டார். அதற்கு மா, வேண்டாம், ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டது என்றார். வித்யாசாகரும் பிறரும் குருதேவரை வணங்கினர். வண்டி தக்ஷிணேஸ்வர காளி கோவிலை நோக்கி செல்லத் தொடங்கியது. வண்டி செல்வதை பார்த்தபடி அனைவரும் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த மகா புருஷர் யார்? இறைவனை இவ்வளவு நேசிக்கிறார். பக்தர்களுடைய வீடு தேடி செல்கிறார். இறைவனை நேசிப்பதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று கூறுகிறார். இந்த மகா புருஷர் யார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களோ